ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஆவணி மாதம் மிக சிறந்த ஒரு மாதம், மகத்தான யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக, விசேஷமான கொண்டாட்டங்களுக்குரியதாக ஆவணி மாதத்தை நம்ம போற்றப்படுகிறது. ஆவணி மாதத்தினுடைய கிரக கோள்கள் எப்படி இருக்கின்றது, ஆவணி மாதத்தில் 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்க போகிறது என்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆவணி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மாத தொடக்கத்தில் நமக்கு சுக்கிர பகவான் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறது அல்லவா. சுக்கிர பகவான் குரு பகவான் மிதுன மனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் புத பகவான் நம்ம கடகத்தில் இருக்கிறார். சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையான நிலையில இருக்கிறார். சூரிய பகவான் நவக்கோள்கள்லேயே பயங்கரமான ஒரு தலைமை தாங்கக்கூடியது. சகல உயிரினங்களை தன்னுடைய சூரிய வெளிச்சத்தின் மூலமா வாழ வைக்கின்றார். அதனால்தான் நவக்கிரக நாயக்கனாக நம்ம போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். மிக சிறந்த ஒரு மாதமாக நம்ம கருதப்படக்கூடியது. அவரோட கேத்து இணைந்திருக்கிறது சிம்மத்திலேயே. அதுக்கப்புறம் செவ்வாய் நீண்ட நாட்டுகளுக்கு அப்புறம் செவ்வாய் கன்னியில வந்திருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னே செவ்வாய் நீச்சத்தில் இருந்திருக்குது, பல குழப்பங்கள் வந்திருக்குது. ஏன்னா செவ்வாய்னா எல்லா வகையான தொந்தரவுகள், அவர் தான் எனர்ஜெட்டிக் பிளானட். அவரை நீச்சம் அடைகிறார் அப்படின்னும் போது பல தொந்தரவுகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், விபத்துகள், ஆபத்துகள், நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் கேத்தோட மாட்டிக்கிட்டாரு. அப்போ நிறைய பிளெயின் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது சிம்மத்தில் இருந்ததுனால. அதுக்கப்புறம் செவ்வாய் தனித்து கன்னிமனைக்கு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ராகு பகவானை நம்ம பார்த்தா கும்பத்தில் இருக்கிறார். சனி பகவான் வக்கரமடைஞ்சு அதாவது மீனத்தில் அமைந்திருக்கிறார். சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறார். இது நவக்கோள்களின் சஞ்சார நிலை. ஆவணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது இந்த மாதத்துல, ஆவணி மாதத்துல அப்படி நம்ம பார்க்கும்போது, முதன்மையாக சுக்கிர பகவான் 21ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சுக்கிர பகவான் இப்போ ஒரே மிதுனமனையில் இருந்துட்டே நிறைய பலன்கள், நல்ல யோக பலன்கள், குரு பகவானுடைய போராடி நமக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஏன்னா 2 குருமார்களுக்கு ஆகாது. இவங்க 2 ஒரே இடத்துல இருந்துட்டு பல பிரச்சனைகள், பல நன்மைகளை கொடுத்து, அதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கெடுக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து கெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி, அதாவது இந்த 2 பேர் இருக்கும்போது நன்மைகள் நடந்தாலும் நமக்கு அடுக்கடுக்காக நடக்கும், தீமைகள் நடந்தாலும் அடுக்கடுக்காக நடக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது அந்த வகையில் நடந்துச்சு. அந்த சுக்கிரன் விடுபட்டு அவர் கடக்கத்துக்கு வருகிறார். ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி நடக்கிறது 21ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி புத பகவான், புத்திகாரகனாகிய புத பகவான் பிரஜாகாரகன் அல்லவா. அவர் இல்லைன்னு இந்த மனித உலகத்திலேயே புத்தி என்பதை செயல்படாது. ஆக அந்த புத பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். வலிமையான நிலை. ஏன்னா சூரிய பகவான் ஏற்கனவே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அவரோட சேர்ந்து புத பகவான் வராரு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் வேலைகள், டிஎன்பிஎஸ், இந்த மாதிரி எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல இருந்தாலும் ஜென்ம ஜாதகத்துல சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்குது அவங்களுக்கு. அப்படின்னும் போது எந்த ஒரு கான்செப்ட், ஒரு கோயின்சிடென்ஸ் வரும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்ன்றது உறுதியான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 14/9/25 செவ்வாய் பகவான் கன்னிமனையிலிருந்து துலாம் மனைக்கு மாறுகிறார். அதுக்கப்புறம் 15/9/2025 அன்று புத பகவான் உச்ச பலத்தோட, ஆட்சி பலத்தோட. ஏன்னா புத பகவான் உச்ச பலம். ஏன்னா செப்டம்பர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணி மாதத்துல மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, புதன் உச்சத்தில் இருப்பார். ஸோ அந்த ஒரு புதன் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை என்பது தான் 15ஆம் தேதி நிகழப்போகிறது. அது புத கிரகத்தினுடைய பயிற்சி. ஆக இந்த கிரக பயிற்சிகள் மூலமா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்றது பார்க்க போகிறோம். நேயர்களே, நம்ம சேனல் ஆனந்த துவாரகா சேனல் நீங்கள் முதன்மையாக பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமாக, ஜோதிட சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். தனிப்பட்ட முறையில் பர்சனல் கன்சல்டேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எங்கிருந்தாலும் நீங்கள் காலை முதல்ல சாயந்தரம் வரை நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
நீங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய பலன்கள் கன்சல்டேஷன் நேரடியாக பார்க்கலாம். சரி, இனி நம்ம 12 ராசிகளுக்கு எத்தகையான ஆவணி மாதத்தில் எத்தகையான மகத்தான யோக நிலைகள் இருக்கிறது, ஒவ்வொரு ராசியினர் எத்தகையான யோகங்களை அறிவிக்கப் போகிறார்கள், கண்டிப்பா நடந்தே தீரும் என்ற நிலைகள் என்னவாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதத்துல எத்தகையான மகத்தான் நன்மைகள் நடக்கப் போகிறது? காரணம் என்றால் குடும்ப சனியில் பயங்கரமான 7.5 சனி பிடியில பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற கும்பராசி அன்பர்களுக்கு எப்போ நன்மை நடக்கும்னு காத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஏன்னா காரணம் என்றால் லக்னத்திலே ராசியிலே வேற ராகு அமர்ந்திருக்கா, 7ஆம் பாவத்தில் சூரியன் கேத்தோடு இணைந்திருக்கிறது. ஸோ குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், சம்பந்தம் இல்லாத வாக்குவாதங்கள். 2ஆம் இடத்துல வாக்ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமடைகிறார். வக்கரமடைந்த சனி பகவான் நல்லா பேசினாலும் தப்பாக போயிடும், எது சொன்னாலும் தப்பாக எடுக்கப்படும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி பை அதர்ஸ். செகண்டில் நமக்கு சனி பகவான் இருந்தாலும் பெரும்பாலும் ஏதோ ஒன்று நம்ம பேசிடுவோம், அது வக்கரமடைஞ்சு இருக்கிறது. திடீர்னு நீங்கள் பேசுனது நல்ல விதமாக பேசுனது கூட தப்பாக புரிந்து கொண்டு தேவையற்ற வாதங்கள் ஏற்படலாம் என்ற கருத்து இருந்தாலும் கும்பராசி நண்பர்களுக்கு பொறுத்தவரை நாகதோஷத்தினுடைய வளையத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது. ஸோ என்ன அட்வான்டேஜ்னா 5ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார். 2-11 கூடிய குரு பகவான் அது ஒன்று தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. 2-11 கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ ஒரு மிகப்பெரிய நன்மை செய்வார் இல்லையா? ஏன்னா காரணம் 11ஆம் இடத்துல பார்க்குறார். 11ஆம் இடத்தை எப்போ பார்க்குறாரோ, ஸோ 11ஆம் இடம்ன்றது எல்லா எண்ணங்களும் ஈடேறும் வகையில் நமக்கு 11th லார்டு பார்க்கறது. அது அவருடைய ஆட்சி பலத்தோட அதாவது அவருடைய வீட்டினை பார்க்குறார். ஸோ விசேஷமான நன்மை உண்டு. 11ஆம் இடத்துல செய்யும்போது நீங்கள் என்ன செஞ்சாலும் நமக்கு தொழில் கஷ்டப்பட்டு செய்கிறோம், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வரல, இல்லை பயங்கரமாக முயற்சி பண்ணுறோம், எந்த வேலையும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, என்னென்னமோ நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், இந்த காலகட்டத்திலாவது நடக்குமா நான் எதிர்பார்த்துட்டு. என்னென்னா கடந்த 2.5 ஆண்டு காலங்களில் பயங்கரமான 2.5 ஆண்டு காலகட்டங்களில் பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன். ராசிகளில் கும்பராசி ஒன்று. அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது 7.5 பிடி வரும்போது அதுக்கு உண்டாகின, ஏன்னா சனி பகவான் ராசிகள் மகர ராசி கும்பராசி டெஃபினட்டாக அதுக்கு உண்டாகின தாக்கத்தை ஏற்படுத்துவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஜென்ரலாகவே சனி பகவான் நமக்கு 7.5 வரும்போது நிச்சயமான தொந்தரவு உண்டு. பர்டிகுலர்லி ஜென்ம சனி காலகட்டத்தில் மிகுந்த வேதனை. இப்போ குடும்ப சனி குடும்பத்தில் பல தொல்லைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், சம்மந்தம் இல்லாத குழப்பங்கள் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ரெடி. ஆனால் அந்த குரு ஒன்று போதுமானது. 2-11 கூடியவன், 2 தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, 11 கூடியவனாக வருகின்றார், 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஸோ எதிர்பாராத தன வருவை. தொழில் நல்லா செஞ்சாலும் நல்லா செய்யலாம், லாபம் வந்துச்சுன்னா அப்புறம் பின்ன நமக்கு இருக்கிறது கஷ்டங்களை தீரும் அல்லவா? அதனாலே மன எண்ணங்கள் ஈடேறும் வகையில் பணப்பற்றாக்குறை நிச்சயமாக நீங்கிவிடும். பணம் போக்குவரத்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை. ஏன்னா அதையும் தாண்டி 7ல் சூரியன் இருக்கிறதுனால கேத்தோடு சேர்ந்து அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களை கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு சூரியன் பலமாக இருக்குது, கேத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இடத்துல மிகுந்த ஜாகிரதை. பலிச்சுமை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பலிச்சுமை அதிகமாக எடுக்கிறதா மேலதிகாரிகள் இடத்துல பகைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா மேலதிகாரிகளுக்கு ஒத்துழைக்கலை என்றால் அந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாக தூண்டிவிடும். கேத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால ராகு கேத்துக்குள்ள வர்றதுனால காலுக்கு சுத்தின பாம்பு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையும் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் பொறுமையோட நீங்கள், அதாவது கும்பராசன்னாவே குடத்திலிட்ட தீபம் போல பிரகாசிப்பார்கள்னு சொல்லுவாங்க. குடத்திலிட்ட தீபம் போலன்னா அப்படியே பத்திரமா தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். அது சனி பகவான் வீடு. நிச்சயமாக காற்று பதம் உள்ள ராசி ஆக அமைதியாக இருப்பார்கள். அதே மிதமான காற்றாகவும் வரும், அதே புயலாக வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வண்ணத்தில் நமக்கு ராசி யோகம் என்பது இருக்கிறது. பாக்யாதிபதியாக சுக்கிர பகவான் யோகாதிபதியாக வருகிறார். அதாவது சுக்கிரன் நமக்கு 4-9 குடைவனாக வருகின்றான். யோகாதிபதி யோகாதிபதியை எப்போ சுக்கிரன் வரானோ 4-9 கூடியவனாக கேந்திர கோணங்களை இணைத்து யோகத்தை ராஜயோகத்தை தரக்கூடியவனாக வருகின்றார். ஸோ பாக்கியம் சுக்கின்னு வரான்னா எளிதாக நீங்கள் பாக்கியத்தை பெறக்கூடிய நிலை என்பதை ஏற்படும் என்றது உறுதியான உண்மை. ஸோ பாக்கியாதிபதி சந்தன, அதாவது சுக்கின்னு வரும்போது
சுக்கிரன் வந்து நமக்கு தராசில் இருக்கிறதுனால சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி, உழைப்பு, அதுக்கப்புறம் உயர்வு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி வந்து கும்பராசின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்து நமக்கு பாக்கியஸ்தானத்தை குருவும் பார்க்குறார். உங்களுக்கு 2 முக்கியமான அம்சங்கள் இதில் வந்து நமக்கு தெரிகிறது. ஒன்று நைன்த் ஹவுஸ் வந்து குரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இது ஹார்ட் ஆஸ்பெக்ட், அதாவது ரொம்ப ஒரு சுப பார்வை இருக்குது. அதே பாவக்கிரகங்கள் பார்வை நமக்கு ஹார்ட் ஆஸ்பெக்ட் நமக்கு 8ஆம் வீட்டுக்கு இருக்குது. அதனால தான் உடல் ரீதியான தொந்தரவுகள், நோய்கள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொண்டு வந்துடும். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு 9th லார்ட் வந்து 9th ஹவுஸ் வந்து குரு ஆஸ்பெக்டில் இருக்குது. 11th ஹவுஸ் குரு ஆஸ்பெக்டில் இருக்குது. அப்புறம் 11th ஹவுஸு குரு ஆஸ்பெக்டில் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இல்லையா? ஏன்னா 9th 11th அதாவது நமக்கு கும்பராசிக்கு வந்து 9th, அப்புறம் உங்கள் ராசியும் பார்க்குறாரு இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன். ஸோ 9th 11th அண்ட் சூப்பரான ஒரு எக்ஸாக்டான காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் வகையில் உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் என்றது, உத்தியோகத்தில் உயர்வு என்பது. 5 கூடிய புதன் என்பது வந்து நமக்கு 6ல் வருது, 6லேருந்து 7க்கு வருது, 7லேருந்து 8ல் உச்சம் அடைகிறது. 8 கூடியவன் 8ல் உச்சம் அடைகிறது மிகுந்த நன்மை தரும். அது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான அமைப்புன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துக்கு வருகிற யோகாதிபதி 6ல் மறைகிறார். யோகாதிபதி 6ல் மறையும் போது என்ன ஆகும்? நமக்கு எதிர்பாராத விரை செலவுகள் வரும். ஸோ சுக்கிரன் 6ல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால, இந்த 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது திடீர்னு ஜலராசியில் இருக்கிறதுனால சில உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஜாகிரதாக இருக்க வேண்டும். பர்டிகுலர்லி சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஜாகிரதாக இருக்க வேண்டும். ஏன்னா ஜலராசியில் வர்றதுனால இந்த பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அது நுரையீரல் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால், அப்புறம் நீரிழிவு, அதாவது டயபெட்டிஸ், இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பிகாஸ் அந்த இடத்துல சுக்கிரன் வர்றதுனால, ஜலராசியில் வர்றதுனால, பிளானட் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருந்து சத்ரு ரோகரணஸ்தானத்தில் வர்றதுனால சம்மந்தம் இல்லாத விரை செலவுகள், மருத்துவ செலவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் பக்காவே இருக்குது. அப்புறம் 9th செவ்வாய் வருகிறது. எதிர்பாராத பூமி வரவு என்பதை ஏற்படும். காரணம் 9th இருக்கின்ற செவ்வாய் வந்து தன்னோட சொந்த வீட்டுன்னு பார்க்குறாரு கும்பராசன்களுக்கு. ஸோ செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது துணிவாய் எதுவும் எடுத்து போய் செயல்படக்கூடிய அளவு பூமி மூலமாக முயற்சிகள், ரியல் எஸ்டேட்டு, ரொம்ப நாளாக வீடு விற்கிறோம், இடம் வைக்கிறோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நடக்க மாட்டேங்குது. இப்போ திடீர்னு விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னும் போது, இல்லை நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க 1 வருஷமா 6 மாதமா, டக்குன்னு உங்களுக்கு விற்பனையாகி நல்ல வருமானம் வரதுக்கு உண்டாகின ஒரு திடீர்னு ஒரு தொகை கிடைக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது ஏற்படுகிறது. ஆக மொத்தத்தில் நமக்கு மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடியதாக அந்த ஒரு அமைப்பு என்பது ஏற்படுகிறது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கும்பராசனங்களை பொறுத்தவரை ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா ராகு கேத்துக்கள் வந்து பாம்பு கிரகங்கள். அதனால தான் எதுவும் வந்து அனாவசியமான பேச்சுக்கள், அனாவசியமான வாதங்களை தவிர்க்க வேண்டும். குடும்ப அன்பர்களோட சந்தோஷமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். விவாதங்களை பண்ணக்கூடாது. 2வது 11ஆம் இடம் குரு பார்வையிடுவதனால நன்மைகளை பயக்கும்ன்றது உறுதியான உண்மை. ஆக இந்த 7.5 காலகட்டத்தில் தொடர்ந்து துன்பங்களை வருமானா குடும்ப சனியில் தொந்தங்கள் வராது. ஆனால் பாதங்களை பொறுத்தவரை நீங்கள் பாதசனியாக இருக்கிறதுனால பாதங்களை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பாதங்களுக்கு அடிப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கும்பராசி அன்பளை பொறுத்தவரை மிகுந்த நன்மைகளுக்கு பைக் கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் என்ன எதிர்பார்ப்புகள் நம்ம பார்க்கலாம்னா, எதிர்பாராத தனவரவு வந்துடும். 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபத்தில் திடீர்னு உயர்வு என்பதை ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் திடீர்னு எதிர்பாராத வியாபார உயர்வு, புதுசாக வியாபாரங்கள் பண்ணுறதுக்கு உண்டாகின வழி என்பதை ஏற்படும். மிகுந்த நன்மைகள் நடக்கும். சூரியன் அரசாந்த விஷயங்களில் வந்து மறைமுகமான உதவிகள், மிகப்பெரிய விஐபிஸ் மூலமாக மறைமுக எதிரிகள், அதாவது உதவிகளை கிடைக்கும். அதன் மூலமாக மிகுந்த நன்மைகள் நீங்கள் பெறலாம். ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் புது சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது அரசாங்க உத்தியோகத்தை முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, ஏன்னா சூரியன் புதன் எப்போ ஒரு காம்பினேஷன் வருதோ நிச்சயமாக வேலைகள் வந்து உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வேலைகள், பர்டிகுலர்லி சிம்மத்தில் சூரியன் இருக்கும்போது புதனோட இணைவு என்பது மிகுந்த ஒரு நல்ல பொசிஷன்ஸ்க்கு உண்டாகின ஒரு அறிகுறி காட்டுகிறது. ஆக நன்றாக பெற்றுக்கொள்ளுங்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து சுகி பவ.